கொடுத்து நீங்க லாகின் பண்ணணும். அப்படி நீங்க லாகின் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கும் நியூ ரெஜிஸ்டர்னு இருக்கும், அதுக்கு கீழே அப்டேட் பேங்க் டீடைல்ஸ் இருக்கும், ரைட் சைடு மேல வந்து நீங்க பேமெண்ட் அனுப்பக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு கீழே உங்களுடைய ஐடி நம்பர், பேரு, இது எல்லாமே இதுல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அந்த நியூ ரெஜிஸ்டர் அப்படிங்கறத டச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல என்டர் நேம், உங்களுடைய பேர், பேங்க்ல என்ன பேர் இருக்கோ அந்த பேரை கரெக்டா கொடுங்க. இங்க நிக் நேம், அந்த நேம், இந்த நேம் ஒண்ணுமே போட வேண்டாம். ஏன் போட வேண்டாம்னா உங்களுடைய ஒரு மொபைல் நம்பர், ஜிபே நம்பர் இருக்கு, போன்பே நம்பர் இருக்கு, அல்ல பேடிஎம் நம்பர் இருக்கு, எல்லா நம்பருக்கும் நீங்க விரும்பினா எத்தனை ஐடி வேணாலும் போட்டுக்கலாம். அதனால மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தயவு செய்து யாரும் பேரெல்லாம் மாத்தி போடாதீங்க. உங்க பேங்க்ல என்ன நேம் இருக்கோ, உங்களுடைய நேம் எப்படி பேங்க் பாஸ்புக்ல இருக்கோ அதே மாதிரி நேமை டைப் பண்ணுங்க. அடுத்தது லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் எதுக்கு வச்சிருக்கோம்னா நம்முடைய இந்தியாவுல நிறைய மாநிலங்கள் இருக்கு, எல்லா மாநிலத்திலயும் ஒவ்வொரு மொழி பேசுவாங்க. அப்ப அவங்கள நம்ம வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்வதற்கு ஈஸியாக இருப்பதுக்கு தான் இந்த லாங்குவேஜ் வச்சிருக்கோம். இது அட்மின்ல இருந்து மட்டும் தான் பார்க்க முடியும், மற்றவங்க யாருக்கும் லாங்குவேஜ் தெரியாது. அப்ப நீங்க தமிழா இருந்தா தமிழ் போடுங்க, கேரளாவா இருந்தா மலையாளம் போடுங்க, தெலுங்கானாவா இருந்தா தெலுங்கு போடுங்க, கர்நாடகாவா இருந்தா கன்னடம் போடுங்க, மற்றபடி அஸ்ஸாம் எப்படி ஹிந்தி, அப்படி என்ன லாங்குவேஜ் உங்களுடைய தாய்மொழியோ மதர் டங்கோ அந்த லாங்குவேஜ்ல போடுங்க. அடுத்தது வாட்ஸ்அப் நம்பர் தான் அங்க வேணும், இங்க கான்டாக்ட் நம்பரே வேண்டாம். நாங்க யாரையும் இங்க யாரும் கான்டாக்ட் பண்ண போறது கிடையாது, முழுக்க முழுக்க வாட்ஸ்அப்ல மட்டும்தான் மெசேஜ் ஃபார்வேர்ட் ஆகும். அதனால கம்பல்சரி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்க இங்க கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிபே நம்பர், போன்பே நம்பர், பேடிஎம் நம்பர், இந்த மூணுல எந்த ஒரு நம்பர் இருந்தாலும் ஒத்துக்கும். மூணு வேணும்னு இல்ல, உங்கள்ட்ட ஜிபே நம்பர் மட்டும்தான் இருக்குன்னா ஜிபே நம்பர் கொடுங்க, போன்பே நம்பர் மட்டும்தான் இருக்குன்னா போன்பே நம்பர் கொடுங்க, பேடிஎம் நம்பர் மட்டும்தான் இருக்குன்னா பேடிஎம் நம்பர் கொடுங்க. இதுல நீங்க தப்பா கொடுத்துட்டீங்க, அதாவது ஜிபே இல்லாத நம்பரை ஜிபேல கொடுத்துட்டீங்கன்னா சிஸ்டம் ஒத்துக்காது. ஏன்னா கூகுள் வெரிஃபிகேஷன் வச்சிருக்கோம், அதனால சிஸ்டம் ஒத்துக்காது, உங்களால ஐடி போட முடியாது. அதனால யார் ஐடி போட்டாலும் நீங்க ப்ராப்பரா அதுக்கு ஜிபே இருக்கா, போன்பே இருக்கா, பேடிஎம் இருக்கான்னு செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஐடி போடுங்க. இதெல்லாம் முடிச்ச உடனே கீழே வந்து ரெஜிஸ்டர்னு வரும், அதுக்கு சாரி பேடிஎம் அந்த நம்பர் பண்ணோன்னா கீழே பாஸ்வேர்டு இருக்கும், பாஸ்வேர்டு மட்டும் நீங்க கொடுக்கணும். அது வந்து மறந்துடாதீங்க, ஐடி நம்பர் சிஸ்டமே தந்துரும், பாஸ்வேர்டு மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு கீழே ரெஜிஸ்டர் இருக்கும். இதை நீங்க டச் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க. இந்த மாதிரி மெம்பர் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். இதுல உங்களுடைய பேரு, நீங்க என்ன தாய்மொழி கொடுத்தீங்களோ அது, நீங்க என்னென்ன நம்பர் எல்லாம் அதுல அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பர், அதுக்கு கீழே ஐடி நம்பர் இருக்கும், அதுக்கு கீழே உங்களுக்கு பாஸ்வேர்டும் வந்துடும். நீங்க கொடுத்த பாஸ்வேர்டு தான் இதுல வரும். இதுல எக்ஸ்ட்ரா வர்றது ஐடி நம்பர் மட்டும்தான் சிஸ்டம் தரும். ஃபர்ஸ்ட்ல ஓஎஸ் இருக்கும், ஒன் சீடு ஹெல்ப் உடைய அந்த லோகோ மாதிரி ஓஎஸ் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கு பிறகு 4 நம்பர் தான் வரும், நம்பர் வரும் அல்லது லெட்டர்ஸ் வரும், நம்பரும் லெட்டர்ஸும் மிக்ஸ் ஆகி வரும். இத மாதிரி வந்த பிறகு திரும்ப நீங்க லாகின் பேஜ்ல போய் உள்ள போனீங்கன்னா இடது பக்கம் மெனு பேஜ் இருக்கும். இந்த மாதிரி மெனு இருக்கும். இந்த மெனு பேஜ்ல என்னெல்லாம் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல டேஷ்போர்ட் இருக்கும், டேஷ்போர்டை தொட்டோம்னா நம்ம டேஷ்போர்டுக்கு வந்துருவோம். அடுத்தது அக்கௌண்ட் இருக்கும், இந்த அக்கௌண்ட்ல நீங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்க ஃப்ரண்ட்ல பேங்க் டீடைல்ஸ் இருக்கதை கிளிக் பண்ணி பேங்க் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளால அது வந்துடும். அதுல ப்ரொஃபைலே இருக்கும், இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ் ப்ரொஃபைல்னு 2 காலம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ரெஜிஸ்டர் இருக்கும். இந்த நம்ம ஃப்ரண்ட் பேஜ்ல எப்படி நியூ ரெஜிஸ்டர் டச் பண்ணா ரெஜிஸ்டர் பேஜ் வருதோ அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டர் பேஜ்லயும் டச் பண்ணாலும் ரெஜிஸ்டர் பேஜ் வந்துடும். அதுக்கு அடுத்தது மை டீம் இருக்கும். இந்த மை டீமை தொட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஐடி நம்பர் பேர் இருக்கும், அதுக்கு கீழே உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், நீங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அது அவ்வளவுமே அதுல வந்துடும். அடுத்தது சென்ட் ஹெல்ப், இதுதான் நீங்க ஜாயின் பண்ண உடனே பண்ண வேண்டிய வேலை. ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா லாகின் பண்ணிட்டு இந்த சென்ட் ஹெல்ப்பை வந்து தொட்டீங்கன்னா இதுல நீங்க யாருக்கு பணம் அனுப்பணுங்கிற டீடைல்ஸ் இருக்கும். அதுல வலது ஓரத்துல ரைட் சைடு கார்னர்ல பேன்னு இருக்கும், ப்ளூ கலர்ல நீல கலர்ல PAY பேன்னு இருக்கும். அதை தொட்டீங்கன்னா ஒரு பேஜ் பாப் அவுட் ஆகும். அந்த பேஜை நான் காட்டிடுறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் தெரியும் உங்களுக்கு. அவர் யார் சென்ட் டூன்னு இங்க நம்பர் இருக்கு, நீங்க யாருக்கு பணம் அனுப்பணும்னு அவருடைய பேர் இருக்கும், அதுக்கு கீழே அதாவது இந்த முதல்ல பேர் இருக்கும், அடுத்தது அவங்க அமௌண்ட் எவ்வளவு கொடுக்கணும்னு இருக்கும், அவருடைய போன்பே நம்பர், ஜிபே நம்பர், அந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதை நீங்க காப்பி பண்ணிட்டு நீங்க ஜிபேல அனுப்புறீங்கன்னா ஜிபே, போன்பேலனா போன்பே, பேடிஎம்னா பேடிஎம், அதுல கொண்டு அனுப்பிட்டு அங்க இருந்து இந்த டிரான்சாக்சன் ஐடி நம்பர்னு அங்க ஒரே ஒரு காலம் தான் இருக்கும். நீங்க யாருமே கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம், அங்க போகணுமா அங்க போகணுமா எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு டிரான்சாக்சன் காலம் இருக்கும். இந்த காலத்துல நீங்க அந்த டிரான்சாக்சன் நம்பர் போடணும். இதுக்கு கீழே பாருங்க நம்ம கம்பெனியோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க இதுல சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேஜ் காணாம போயிடும். அதாவது கீழே கன்ஃபார்ம்னு இருக்கு,
ஒருவேளை நீங்க அடிச்சுட்டு பாத்துட்டீங்க, இதுல தப்பு ஏதாவது இருக்குன்னா நீங்க க்ளோஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு திரும்ப நீங்க அந்த சென்ட்ல போய் பேய தொட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அதனால இங்க 2 பட்டனுமே இருக்கும், கன்ஃபார்மா இருக்கும், க்ளோஸும் இருக்கும். நீங்க இதுல கொடுத்துருக்க கரெக்ட் தானான்னு ஒரு தடவை கூட செக் பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இந்த நம்பரை நோட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், இந்த நம்பருக்கு தான் உங்களுடைய ப்ரூஃபை நீங்க சென்ட் பண்ணணும், அனுப்பணும். இதே நம்பர் எப்பவுமே நம்முடைய ஃப்ரண்ட் பேஜ்ல டேஷ்போர்டுல மேல வலது பக்கம் ரைட் சைடு கார்னர்ல டாப்ல இருக்கும், அதையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதனால இங்க இருந்தா நோட் பண்ணணும்ல, அங்கேயும் நம்பர் இருக்கும். இந்த மாதிரி பேஜ் வரும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே இந்த சென்ட் டூக்கு கீழே டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரின்னு இருக்கும். இந்த இடத்த நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க யாருக்கு பேமெண்ட் அனுப்புறீங்கன்னு ஃபர்ஸ்ட்ல வரும் எல்லாருக்கும். நீங்க யாரு இதுக்குள்ளால வந்து 1000 rupees அனுப்பினாலும் இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை தொட்டு பாத்தீங்கன்னா அதுல நீங்க யாருக்கு பணம் அனுப்புறீங்கன்னு ஃபுல் டீடைல்ஸும் அதுல இருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்கம் வரும்போது அதுல பாப் அவுட் ஆகும், உங்களுக்கு யாரு பேமெண்ட் அனுப்பியிருக்கான்னு டிரான்சாக்ஷன் நம்பரோட அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அதுக்கு அடுத்தது செகண்ட் லெவல் காலம் வரும். அந்த செகண்ட் லெவல் காலத்துல நீங்க செகண்ட் ரவுண்ட் இன்கம் வாங்கும் போது அந்த காலத்துல அதே மாதிரி 2000 டீடைல்ஸ் இருக்கும். நீங்க செகண்ட் ரவுண்ட் வாங்கும் போதே உங்களுடைய நீங்க ஸ்பான்சர் பண்ணவங்க செகண்ட் ரவுண்ட் இன்கம் வாங்கினாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஸ்பான்சர் வரதும் அந்த செகண்ட் ரோல இருக்கும். அதுக்கு கீழே அடுத்த நீங்க தேர்ட் ரவுண்ட் இன்கம் வாங்குறீங்கன்னா அடுத்த தேர்ட் லெவல் ஓப்பன் ஆகும். அதுல உங்களுக்கு தேர்ட் லெவல் இன்கம் யார் யார் அனுப்புறாங்களோ அதுல தனித்தனியா 1 by 1 உங்களுக்கு வர வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு கீழே இருக்க சேஞ்ச் பாஸ்வேர்டு, நீங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல போய் உங்களுடைய பழைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்க புதுசா கொடுக்குற பாஸ்வேர்டை 2 இடமும் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிடும். இதுக்கு கீழே இருக்கிறது லாக் அவுட். இதுல கீழே பாத்தீங்கன்னா இதுல மெசேஜ் அஸ்ன்னு போட்டு 2 போன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 நம்பரும் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடிய நம்பரு, நீங்க ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு, கம்பெனியை கான்டாக்ட் பண்ணணும், கம்பெனிக்கு தகவல் கொடுக்கணும்னா நீங்க இந்த 2 நம்பரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த 2 நம்பர்ல வரக்கூடிய மெசேஜை மட்டும்தான் நாங்க உடனே எடுத்து பார்த்து கிளியர் பண்ணுவோம். நீங்க வாட்ஸ்அப் ப்ரூஃப் அனுப்பக்கூடிய நம்பருக்கு தனி நம்பர், அந்த நம்பர் அந்த கம்ப்ளைண்ட் வந்தா மட்டும்தான் ஓபன் பண்ணி செக் பண்ணுவோம். அல்லாம இருந்தா அந்த நம்பர் யாருக்கு நம்பரையும் நாங்க ஓபன் பண்ணி செக் பண்ணவே மாட்டோம். அதனால நீங்க மாறி தகவல்களை அனுப்பிடக்கூடாது. இந்த 2 நம்பருக்கு தான் நீங்க உங்களுடைய மற்ற தகவல்கள் எல்லாமே அனுப்பணும். ஷார்ட்டா இவ்வளவு விஷயம்தான். இதுக்கு மேல எல்லாமே நம்ம சிஸ்டம் ஓபன் பண்ண பிறகு நம்ம படிப்படியா ஒவ்வொரு விஷயங்களா தெரிஞ்சுக்கலாம்.